கரக்குடி பொண்ணு கரமாக பேச என்ன மதிச்சு பேச ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அலைட் மோஷனும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனும் ஓப்பன் பண்ணால் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே போய்க்கலாம். ஓகே, VPS Creative 2 VPS Creative 1 இருக்குல்ல, VPS Creative 1குள்ளே போய்க்கோங்க. நான் இந்த ப்ரீசெட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு VPS Creative 1குள்ளே போய்க்கலாம். ஓகே, 1குள்ளே போனதும் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சதுனால எனக்கு ஃபாண்ட் இப்படி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ஃபாண்ட்டோடைய லிங்க்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கீழே இங்கே இருக்குது பாருங்கள், அம்புக்குழி மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட் அங்கே கொடுத்துக்கோங்க. இந்த 3 கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட் அப்படியே கொடுத்தீங்கன்னா டவுன்லோடில் இருக்கும். டவுன்லோடில் நீங்கள் அந்த ஃபாண்ட்டு பேர் த ஃபீலிங். ஓகே, ஃபீலிங் சர்ச் பண்ணதும் அந்த ஃபாண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, வந்துச்சு. அப்படியே செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பாரில் நீங்கள் த ஃபீலிங் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் வந்துடும். ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணி எடிட்க்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபாண்ட்டை எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், 2 இருக்கா, அதுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் எல்லா ஃபாண்ட்டுக்கும் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, எல்லா ஃபாண்ட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கலாம். VPS Creative 2 அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனதும் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் தெரியுதா, க்ரீன் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் ஐ மாதிரி இருக்குல்ல, அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல 2, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அந்த 2 லேயரையுமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அப்படியே பேக் வந்துக்கலாம். பேக் VPS Creative 1 போய்க்கோங்க. ஓகே, வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃபாண்ட்டுக்கு சென்டரில் கேப்பாக இருக்குது. இந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, அந்த எஃபெக்டை தான் இங்கே சென்டரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டோட எண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக டெக்ஸ்ட்டோட எண்டில் வச்சு அதே மாதிரி இந்த பாக்ஸ் போட்டு ப்ளஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் டு லேயர். ஓகே, 2 லேயரும் பேஸ்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குதா, இந்த அடுத்த பீட் மார்க் வரைக்கும் கரெக்டாக இருக்குதான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா கேப்லேயுமே பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கேப்பில் இங்கே பாருங்கள், இந்த பீட் மார்க்குக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைன் வரைக்கும் வெறும் டெக்ஸ்ட் மட்டும், ஃபாண்ட் டெக்ஸ்ட் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க. ஓகே, இமேஜ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டு மாதிரி போட்டு நம்பர் 172232 அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு
ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இமேஜ் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆச்சு. இந்த வீடியோவில் வந்து இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் குரோம் கீயை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே க்ரீனாக இருக்கிறத வந்து நம்ம பிளாக் வச்சுக்கலாம். பிளாக் வச்சது பிளாக் எல்லாம் போயிடும். அப்படியே பேக் வந்துட்டு இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போனீங்கன்னா மாஸ்கில் போய் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த க்ரீன் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அதில் தான் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக்காக இருக்குல்ல, அதுதான் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டுக்கோங்க. எஃபெக்ட் போட்டு 3 டாட் இருக்குல்ல, 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு எல்லா வீடியோவுக்குமே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க எஃபெக்டை. பேஸ்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு லாஸ்ட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நான் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ செகண்ட் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த டெக்ஸ்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் இங்கே பெரிய பிக் மார்க் கேப் இருக்குங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பீட் மார்க் எண்டு வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. அப்படியே பேக் வந்துக்கோங்க. அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் 2க்கு போய்க்கலாம். போயிட்டு இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அந்த எஃபெக்டை வந்து அந்த ஃபோட்டோக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட், அப்படியே பேக் வந்துக்கோங்க. வந்துட்டு க்ரியேட்டிவ் 1க்குள்ளே போயிட்டு நம்ம ஒரே ஒரு இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் அப்படியே போய்ட்டு அந்த இமேஜுக்கு மட்டும் அப்படியே அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துவாங்க. ஓகே, இது வந்து நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நானே வந்து கொடுத்துட்டேன். நானே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் வந்து நீங்கள் இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும். எல்லாத்துக்குமே அப்படியே எந்தெந்த இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கலர் அண்டு ஃபில் அப்படி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி
இந்த ஏபிசிடி 1 2 3 அந்த மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ எல்லாத்துக்குமே அதேமாரி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த குட்டி குட்டி பீட் மார்க் எல்லாத்துக்குமே அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் எது வரைக்கும் இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்கணும் அது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. VPS Creative 2 அதுக்குள்ளே போய்க்கலாம். தலைக்கு சைடில் தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓகே க்ரீன் கலரில் 2 இருக்கும். க்ரீன் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று இருக்கும். அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஐ மாதிரி இருக்குல்ல, ஐ மாதிரி இருக்கிறதுல செகண்டு தேர்டு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோக்கும் எடிட் குரூப் செலக்ட் பண்ணி எடிட் குரூப்புக்குள்ளே போய்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கொடுத்துட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு இப்போ வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். வீடியோ வந்து அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய நியூ சேனல். இன்னிலேருந்து நிறைய வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக போடுவேன். ஃபன்னி வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ண போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.